ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ஒரு ப்ளவுஸு லைனிங் வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸ் தான். 17 இன்ச்சு இறக்கமும் 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ஓப்பன் பீஸ் எடுத்துக்கிடலாம். இந்த ஓப்பன் பீஸு ஆம்கோல் சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்த ஓப்பன் பீஸு. பாருங்கள், மெயின் பீஸ் துணிக்க மேலே லைனிங் துணியை வச்சு லைனிங் துணி உள்பகுதியில் வரும்படியாக ஒரு சிங்கிள் மடக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மெயின் பீஸ் துணிக்க மேலே லைனிங் துணியை வைக்கணும். ஓப்பன் பீஸை வச்சு ஒரு சிங்கிள் மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், ஓப்பன் பீஸு ஃபஸ்ட்டு நம்ம தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பட்டி பீஸு நம்ம தைச்சிக்கலாம். இந்த பட்டி பீஸுக்கு அடிஷ்னல் பீஸு 3 பீஸ் லைனிங் துணியிலே, இந்த ப்ளவுஸோட லைனிங் துணியிலே நம்ம ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். மெயின் பீஸ் 1 இருக்குது, லைனிங் பீஸ் 3 அடிஷ்னல் பீஸாக வச்சு இந்த பட்டி தைக்க போகிறோம். இந்த பட்டி கப்பு பாயிண்ட் நம்ம தைப்போம்ல, அதுக்கு கூட சேர்த்து தைக்கிற காலர் மாதிரி வரக்கூடிய இந்த பட்டி தான் இது. பாருங்கள், 3 பீஸாக மடக்கி லைனிங் துணியை லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். தைக்கும்போது தேவையான அளவு தையல் ரொம்ப கரெக்டாக விட்டு தைக்கணும். பாருங்கள், இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டியோட ஓப்பன் சைடு 1/2 இன்ச்சு குறைவாட்டம், பட்டியோட இடுப்பு சைடு 1/2 இன்ச்சு கூடுதலாகவும் இருக்கும். அந்த பக்கத்தை கரெக்டாக பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். எந்த சைடு ஓப்பன் வரோம், எந்த சைடு இடுப்பு வரோம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி அதை அப்படியே திருப்பி எடுத்து ஒரு அடி ஒரு சிங்கிள் ட்ராக் அளவுக்கு நம்ம அடித்தா போதும், கரெக்டாக பட்டி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ பட்டி நம்ம நீட்டாக தைச்சி முடித்தாச்சு. தைச்சி முடித்த பிறகு 2 பட்டியையும் சேர்த்து வச்சு மெயின் பீஸ் வெளிப்பகுதிக்கு வரும்படியாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி அளவு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டி அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ இந்த ஓப்பன் பக்கம் அளவு குறைவாக இருக்குதையும் இடுப்பு பக்கம் அளவு கூடுதலாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பாருங்கள், நீட்டாக ஆஃப் ரவுண்டு சைஸில் நம்ம அந்த கப்பு எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரி நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக மெயின் பீஸை எடுத்துக்கலாம். உடம்பு பகுதி துணியை எடுத்து லைனிங் துணியை உள்பகுதியாக வச்சு மெயின் பீஸ் துணியை மேலே வச்சு முன்துண்டு பின்துண்டு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் சைடு 1/2 இன்ச்சும், கழுத்து பகுதி வரும்போது 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் கொஞ்சம் கிராஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பின்துண்டுக்கு நம்ம டாட் போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மார்க் எப்படி பண்ணணும்னா 2ஆக மடிச்சுக்கிடணும். பின்துண்டை மடக்கி தையல் தும்புக்குள்ளே இடத்த விட்டுக்கிட்டு மீதி இருக்கிற பகுதியில் நேர் பாதையை சென்டரில் மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணி உயரம் ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துக்கிடணும். அகலம் 1 இன்ச்சு எடுத்து போல்டிங் பண்ணி நீட்டாக இந்த 1 இன்ச்சு எடுத்ததுலேருந்து 3.5 இன்ச்சு உயரத்துக்கு கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டால் போதும். அடுத்ததாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து தைக்கிறதுக்காக இந்த ப்ளவுஸில் உள்ள பார்டரை நம்ம கட் பண்ணி 1.25 இன்ச்சு அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த 1.25 இன்ச்சு அளவில் 2 பீஸ் எடுத்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நேர் பீஸ் தான் எடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணி எடுத்து ஒரு சிங்கிள் மடக்கு இந்த பீஸோட எட்ஜில் மடக்கி தைச்சிக்கலாம். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு சிங்கிள் மடக்கு உள்ளே மடக்கியாச்சு. மீதி 1 இன்ச்சு துணி இருக்குது. இந்த 1 இன்ச்சை எட்ஜில் ஒரு
தையல் போட்டுக்கிடுவோம். நமக்கு எவ்வளவு கழுத்து நீளத்துக்கு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம எட்ஜில் ஒரு தையல் போட்டு இந்த பீஸை எடுத்துக்கிடலாம். பாருங்கள், தைக்கும்போது கரெக்ட் அளவாக 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு அளவு வச்சு தான் தைக்கணும். 1 இன்ச்சு அளவு வச்சு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம முன் துண்டு பாருங்கள், கப் ஷேப்பெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஸை எடுத்து உள்பகுதியில் கழுத்தோட இறக்கம், முன் கழுத்து ரவுண்டு நெக் தான் தைச்சிருக்கோம். இந்த ரவுண்டு நெக் வரக்கூடிய இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறது நேர் பீஸ் அப்படிங்கிறதுனால 3 இடத்துல ப்ளீட் வச்சுக்கிடுவோம். ப்ளீட் வச்சு பேக் நெக்கு நீட்டாக தைச்சிக்கிடலாம். பேக் நெக்கு பாக்கழுத்து தான் இதுக்கு தைக்கிறோம். பாருங்கள், இந்த டேனிங் வரும்போது இந்த பாக்கழுத்தில் ஒரு ப்ளீட் வச்சுக்கிடணும். ஆஃப் ப்ளீட் வந்து நம்ம வச்சுக்கிடணும், ஃபுல் ப்ளீட் வைக்க வேண்டாம். பாருங்கள், அந்த டேனிங் வரக்கூடிய இடத்துல இது நேர் பீஸ் வச்சு தைக்கிறதுனால அந்த பீஸ் வந்து திரும்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ளீட் வச்சு எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கம் பார்த்து ஒரு ப்ளீட் வச்சு இந்த துணியை, நேர் பீஸ் துணியை திருப்பிக்கிடணும். பாருங்கள், கரெக்டாக அந்த டேனிங் வரக்கூடிய இடத்துல ஸ்டாப் பண்ணி திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுத்து முன் கழுத்து ரவுண்டு நெக் வரும்போது நம்ம வந்து கிராஸ் பீஸ் இப்போ நம்ம வந்து தைக்கலை, நேர் பீஸ் தைக்கிறனால ஒரு 3 ப்ளீட் வச்சு அந்த ரவுண்டு நெக்கை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண அதே இடத்துல ஒரு அமுக்கு தையல் இந்த ப்ளவுஸ் துணியில் போடணும், பார்டர் துணியில் போடக்கூடாது. இந்த தையல் போடுறதுக்கு முந்தி இந்த முக்கு பகுதி பாக்கழுத்தோட 2 முக்கு பகுதியிலையும் லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி எடுத்து இந்த ப்ளவுஸ் துணியில் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி நம்ம முக்கில் ஆஃப் பண்ணி தைச்சோமோ அதே மாதிரி கொண்டு ஸ்டாப் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இந்த அமுக்கு தையல் தைக்கும்போது தான் தைச்சிட்ருக்கோம். இந்த அமுக்கு தையல் போடுறது பார்டருக்கு மேலே, மெயின் பீஸ் துணிக்கு மேலே படும்படியாக நம்ம வந்து தைக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த பார்டரை முன் பக்கம் நல்ல பக்கம் திருப்பி இந்த கழுத்தோட ஜாயின் பண்ண பகுதியில் நீட்டாக தைச்சிக்கிடலாம். தைக்கும்போது அந்த ப்ளீட்டெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டு தைக்கணும். பாருங்கள், 1 இன்ச்சை விடவும் நம்ம 1 இன்ச்சு கரெக்டாக இருந்து அதை ஜாயின் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச்சு தான் வருது. கரெக்டாக அந்த டேனிங் வரக்கூடிய இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் நம்ம வந்து திருப்பி எடுக்கணும். நேராக தைச்சி விட்டுறக்கூடாது, அப்போ பாக்கழுத்தோட டிசைனே மாறிடும். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம பாக்கழுத்து தைச்சி முடிக்க போகிறோம். பாருங்கள், அடுத்தது ஒரு பக்கம் இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு பாக்கழுத்தை நம்ம முடிச்சு விடலாம். எட்ஜில் தைக்கும்போது இதனோட உள்பகுதியில் இருக்க அந்த தையல் வெட்டு துணி எல்லாத்தையும் கவர் பண்ணி நீட்டாக நம்ம தைக்கணும். எந்த ஒரு தையல் தும்பும் தெரியாதவாறு நமக்கு குறைவாக தான் இதில் கழுத்துக்கு பார்டர் கொடுத்துருக்கோம், சிங்கிள் அளவில். இந்த அளவுக்குள்ளே இந்த துணி எல்லாம் கவர் ஆகும்படி நம்ம வந்து தைச்சி முடிக்கணும். பாருங்கள், நீட்டாக இப்போ பின் கழுத்து பா ஷேப்பில் தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பின் கழுத்து பாக்கழுத்து வரக்கூடிய இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம தைச்சிக்கிட்டு நேராக இந்த எட்ஜில் தையல் வரும்படியாக ரொம்ப கவனமாக தைக்கணும். தைக்கும்போது இந்த தையல் துணி எல்லாத்தையுமே உள்பகுதியில் கவர் பண்ணி தான் தைக்கணும். இப்போ இந்த ப்ளீட்டு பகுதியில் வரும்போது அந்த ப்ளீட்டை ரவுண்டு கழுத்துக்கு கரெக்ட் பண்ணி நீட்டாக எடுத்து விட்டு நம்ம தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ கழுத்து வந்து பாக்கழுத்து தைச்சி முடிச்சாச்சு. தைச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கழுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அடுத்தது பாருங்கள், இடது பக்கம் ஒரு ஓப்பன் பீஸ் பொருத்தணும், வலது பக்கம் ஒரு ஓப்பன் பீஸ் பொருத்தணும். அதில் வலது பக்கம் ஓப்பன் பீஸ் தான் நம்ம இப்போ பொருத்திக்கிட்டு இருக்கோம். வலது பக்கம்
ஹூக்கு நம்ம வந்து மாட்டக்கூடிய வி கழுத்து வரும். அதனால் உள்பகுதி லைனிங் பகுதியில் வச்சு முன்பக்கம் திருப்பி எடுக்கணும். இந்த ஓப்பன் பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதி வரும்போது கொஞ்சம் உள்ள துணியை வந்து நீக்கி விட்டு தைக்கணும். ஒரு 1/2 இன்ச் அப்போ கழுத்து வந்து நமக்கு லூஸ் வராது. பாருங்கள், இந்த பட்டியோட சைட்லேயே 3 லாக் வந்து நம்ம வைக்கணும். அடுத்தது ஓப்பன் டாட் போட்டிருப்போம்ல, அந்த இடத்துல ஒரு டாட் தைக்கணும், வீலாக் வைக்கணும். அடுத்தது முன் கழுத்தோட இறக்கத்தில் ஒரு வீலாக் வைக்கணும். முன் கழுத்து இறக்கம் வரக்கூடிய இடத்துல தான் இந்த கழுத்தை கொஞ்சம் உள்பக்கம் நீக்கி வச்சு தைக்கும்போது கழுத்து அகலம் நமக்கு கொஞ்சம் குறையும். இந்த கழுத்தோட சுற்றளவு குறையும் போது கழுத்து வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது இடது பக்கம் ஓப்பன் ஹூக்கு வைக்கிற பகுதி. இந்த வைக்கிற பகுதிக்கு உடம்பு துணிக்கு மேலே நம்ம இந்த அடிஷ்னல் பீஸை ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், தைக்கும்போது அந்த கழுத்தை கொஞ்சம் நம்ம உள்பகுதியில் நீக்கி வச்சுருக்கிறது தெரியுது. அடுத்ததாக ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஜாயின் பண்ண பகுதியில் இருக்கிற தையல் தும்பு எல்லாத்தையும் உள்பகுதியில் விட்டுக்கிட்டு நீட்டாக இதை கவர் பண்ணி உள்பகுதியில் திருப்பி விட்டு போல்டிங் பண்ணி தைச்சிட வேண்டியதான். போல்டிங் பண்ணி தைக்கும்போது இந்த தையல் தும்பு எல்லாமே உள்பகுதியில் வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணணும். எந்த ஒரு தையல் தும்பும் வெளியே தெரியக்கூடாது. பாருங்கள், இப்போ நீட்டாக ஹூக்கு வைக்கிற 5 கொளுத்தம் வைக்கிறக்கூடிய பகுதியை நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த ப்ளவுஸுக்கு கை நம்ம தைக்கணும். கை நம்ம பார்ட்ரு கழுத்துக்கு வச்சுருக்கோம், ஆனால் கைக்கு ஆரி ஒர்க் போட்டு டிசைன் போட்டிருக்கோம். இந்த கையோட நீளம் 3 இன்ச்சு, கை சுற்றளவு 7.25 இன்ச்சு. பாருங்கள், நீட்டாக அந்த நெட்டு கிளாத்தில் தான் நம்ம இந்த கை இப்போ தைக்க போகிறோம். தைச்ச கையை கரெக்டாக நம்ம தைச்சி வச்சுருக்கோம். அதுவும் டபுள் கிளாத்து போட்டு நெட்டு தைச்சிருக்கோம். இந்த நெட்டை தைச்சதை சென்டர் கரெக்டாக கை துணியோட சென்டரும் ப்ளவுஸ் துணியோட ஷோல்டர் பகுதி சென்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல, ரெண்டையும் கரெக்டாக வச்சு நீட்டாக தைச்சா போதும். பாருங்கள், 3 இன்ச்சு கை நீளம் தான், ஆனால் டபுள் நெட்டு போட்டு நம்ம வந்து தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ நீட்டாக கை தைச்சி முடித்து ஓவர்லாக் பதிலாக ஒரு தையல் நம்ம அடிஷ்னல் தையலும் போட்டாச்சு. அடுத்தது வலது பக்க கையையும் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். கை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா உடம்பு துணியிலே நம்ம முன் கைக்குழி கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதேமாதிரி கை துணிலையும் முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். பாருங்கள், 2 கையுமே இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ளவுஸில் எல்லா பகுதியுமே நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், அடுத்தது உடம்பு அளவை குறிச்சிக்கிட வேண்டியதான். ஃபஸ்ட்டில் ஒரு சோடி நம்ம தையலுக்கு இடம் விட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடுவோம். 2வது அளவு வச்சுக்கிடலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட எட்ஜில் முன் துண்டையும் பின் துண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கை கீழ் சுற்றளவில் இருந்து உடம்போட எட்ஜி வர ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். அடுத்தது இடுப்பு சைடு அத்தம் இடுப்பு ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். அடுத்தது கையளவு இடுப்பளவு எல்லாமே நம்ம வந்து அளந்து அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கிடலாம். செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அளவு கூடுதலாக இருக்கிற அளவை இடுப்பளவை குறைச்சி பிடிக்கிறதுக்கு அளவு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.25 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 7.25 இன்ச்சு. அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு 37 இன்ச்சு. பாருங்கள், இப்போ நீட்டாக தையல் தும்பு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அளவு ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துக்கிடுவோம்.
பாருங்கள், உடம்பளவு ஒரு பக்கம் ஆம்கோல் சைட்லேருந்து மறுபக்கம் ஆம்கோல், அடுத்தது அந்த ஆம்கோல் அளவுலேருந்து முதுகு பக்கம் அளந்தாச்சு. அடுத்ததாக ஒரு பக்கம் ஆம்கோல்லேருந்து மறுபக்கம் அளந்து சூப்பராக அளவு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 41 இன்ச்சு உடம்புள்ள ப்ளவுஸு நீட்டாக தைச்சி முடிச்சிருக்கோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கமயில்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் தங்கமயில்டியின் மனமார்ந்த நன்றிகள்.